பொதுவாக நம்ம மேலே ஒருத்தர் குறை சொன்னால் உடனே நம்ம சொல்லுவோம், ஐயையோ அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு. யாரோ ஒருத்தர் குறை சொன்னால் உடனே சொல்லுவோம், இல்லை அது ஏன் நடந்துச்சுண்ணா அப்படின்னு. ஆனால் ஒருவேளை நம்ம செய்யாத ஒரு பெருமையை சொன்னால் ஐயையோ அதுக்கு நம்ம காரணம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பரவாயில்ல, நம்ம தானே ஏற்றுக்குவோம். ஏன்னா நம்மளை பற்றி நல்லா தானே சொல்கிறாங்க. குறை சொன்னால் தான் மறுக்கணும், பெருமையாக சொன்னால் ஏன் மறுக்கணும் அப்படின்னு. அப்படி சமீபத்தில் எனக்கு ஒரு பெருமை வந்து சேர்ந்துச்சு. என்ன பெருமைனா, நான் செய்யலை ஒன்றுமே, எனக்கு அப்படி வந்து சேர்ந்த பெருமை. நாஞ்சில் சம்பத் போகிற கூட்டமெல்லாம் சொன்னார், பழனியப்பன் தான் பேசி என்னை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான்னு. அது நான் செய்யலை, ஆனால் அது பெருமைக்குரிய காரியம். அப்படி இருக்க ஒருத்தர் இந்த கட்சியை விட்டு போயிடுவார்னா அது பெருமைக்குரிய காரியம். அதனால் எங்கேயும் இதுவும் சொல்கிறதில்ல, பேசாமல் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரும்பி வரப்போகிற ஆளில் முதல் ஆள் நாஞ்சில் சம்பத் தான். அன்னைக்கு எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் ஞாபகம் வச்சு சொல்லணும், இதை முதல்ல சொன்னேன் பழனியப்பன் தான். ஏன்னா இதை கோயம்புத்தூர் கூட்டத்தில் சொன்னான் அப்படின்னு. நான் சொல்கிறது அதிகபட்சமாக சொல்கிறேன், தேர்தல் வரையும் சொல்கிறேன். முன்னாடி நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லது.